அஸ்ஸலாமு அலைக்கும் ரிஃபாத் நானா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னைக்கு சம்பவம் நடந்த இரவு என்ன நடந்துச்சு? சம்பவம் நடந்த இரவு நாங்கள் வீட்டில் இருந்தோம். வீட்டில் எல்லாம் நேரம் சாப்பிட்டுட்டு நான் தூங்குறதுக்கு ஃப்ரீ ஆகி கொண்டு கிட்டே சர்வீஸில் தூங்கிட்டோம். தூங்கிட்டு பிறகு 11:35 போல பெரிய ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு. அதாவது எங்களோட வீட்டுக்கும் டிரெக்டாக மெயின் ரோட்லேருந்து வர சத்தம் டிரெக்டாக வரும். அந்த வங்குவைக்கு இடையால வர சத்தம் டிரெக்டாக வரும். சத்தம் ஒன்று வரும். நாங்கள் எழும்பிட்டோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஜன்னலாம் திறந்து பார்த்தோம். சரியான காற்று சுத்தி 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 காத்தடி. மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சா? மழை லைட்டா தான் தூடிச்சு. மழை பெரிய மழை பெஞ்சு கொண்டிருக்கல அந்த நேரம். சின்ன மழை தான் பெஞ்சிச்சு. ஆனா காத்து சத்தம் மழை பெருசா பேரு மாதிரி தான். ஒரு சரின்னு பார்த்தா பெரிய சத்தம் ஒண்ணு வந்துச்சு. அந்த சத்தத்தோட ஒரு 11:35 மாதிரி இந்த சத்தம் வந்தது. அப்ப அந்த சத்தத்தோட நின்றுட்டு திருப்பி 12:10 இன்னொரு சரிவு ஒன்று வந்துச்சு. அந்த நேரம் சரிவு வந்தது பிறகு நாங்க நடந்தா ஊர்ல என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு திருப்பி 12 அந்த சத்தத்தோட நாங்க கதவை திறந்து பார்த்தா முன்னுக்கு எந்த ஏற்பாடுமே இந்த மரங்கள் கொஞ்சம் காத்துக்கு வளைஞ்சு கொண்டிருக்கு. அப்ப நாங்க கதவை மூடிட்டு முன் ரூம்ல தான் நான் இருந்தேன். நான் வீட்டுல முன் ரூம்ல தான் இருந்தேன். அப்ப திருப்பி 12 சரியா 20க்கு இன்னொரு லைட் சத்தம் ஒன்று வந்துச்சு. அதுக்கும் எங்களோட வீட்டுக்கு மண் வரல. 12:30க்கு பூண்டு, அதாவது ஒரு ஃபிளைட் ஒரு இது போற மாதிரி ரொக்கெட்டோடு போற மாதிரி பெரிய சவுண்ட் ஒன்று வந்துச்சு. அந்த சவுண்டோட பார்த்தா எங்க வீட்டுக்கு முன்னால வந்து எங்க ரூமுக்கு பக்கத்துலயே வந்து பெரிய ஒரு பாறை ஒன்று விழுகுது. என்னத்தன்னு எனக்கு தெரியாது. உடனே 12:40க்கு ஜன்னலை திறந்துட்டோம். நாங்க எல்லாம் ஒரு சைடுக்கு போயிட்டோம். 12:40 மகனும் மேல இருந்து வந்துட்டாரு. மகனும் மேல இருந்து வாப்பாண்டாரு. அவர் வீட்டுக்கு வாரத்துக்கு அவர் அந்த வாசலோட தென்னை மரம் கொப்பெல்லாம் வந்துருக்குது. வாப்பா தென்னை மரம் விழுந்து அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா நாங்க வந்து வீட்டு முத்தத்தில் இருக்கிற தென்னை மரம் 2 உடஞ்சு விழுந்து. முன்னுக்கு பார்த்தா அந்த எங்க டாப்பைக்கு கீழால பெரிய மண் கோட பெரிய மண் கறி உண்டு. அங்கால பார்த்தா பயாஸ் மொழி உடனே அங்கே சத்தம் போட ரிஃபாத்னாண்டி ஓடினா அங்க ஓடி போய் தாத்தா மச்சான் அடுத்த வீட்டுல கிருவி ஒரு பயாஸ் மொழி. நான் போறதுக்கு முதல்ல பயாஸ் மொழி தாத்தா பின் ரூம்ல இருந்து முன் ரூமுக்கு போயிட்டு மச்சான் எடுத்துக்கிட்டு பயாஸ் மொழியை பிடிச்சிக்கு வந்து பயாஸ் மொழி விட்டு உடனே இங்க இருந்து நாங்க நான் மகன் பயாஸ் எங்கட வீட்டுல இரவு வந்திருந்தாங்க. இந்த குமார் விழான்னு இருந்து 9 மணிக்கு வந்தாங்க. மழை பூட்டுது ஒரு அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவங்களுக்கு தூங்கக்கூடிய ஏற்பாடுலாம் மேல் தட்டை வச்சிருந்தேன் கடை. அப்ப திருப்பி அவரையும் குமாரையும் கூப்பிட்டு அவரை வைஃபை கூட்டிட்டு வந்து கீழே விட்டு எங்களோட பிள்ளைகளோட விட்டுட்டு துருவா போனோம். ஃபாய் ஸ்டாண்ட் விட்டு அரிசாட்டை எடுத்தோம். ஃபாய் ஸ்டாண்ட் விட்டு கீழே மேலே போயிட்டு பார்த்தா அப்படியே எல்லா மரத்தை அடிச்சு அப்படியே ஃபுல்லா அடிச்சுட்டு வீட்டுக்கு கீழே மேல் மாடி போயிட்டு பார்த்தோம். ஃபுல்லா அடிச்சு எடுத்துக்கொண்டு அப்படி சுத்தி போயிருக்கு. எங்களோட வீட்டுக்கு முன்னால இருந்து மண்ணை பார்க்கல நாங்க. அப்ப நாங்க உடனே இங்க இருந்து அரிசாட் கத்துறாரு. ரிஃபாத்னா அரிசாட் கத்துறாரு. நான் குமார் அரிசாட் ரிஃபாத்னாலும் கூப்பிடுறாரு. உடனே லைட் எடுத்து அந்த லைன்ல வந்து முதலாளி படத்துல இங்க வந்து பார்த்தா நாசிக் இந்த ஊடு இறங்கி உள்ளுக்கு ஆள் இருக்கிறேன். உள்ளுக்கு ஆள் இருக்கிறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு உள்ளுக்கு போறதுக்கு உங்களால பார்த்தா இப்போ இதால தான் இறங்கணும். இதால இறங்கி நாசிக் போயிட்டாங்க. இன்னைக்கு இல்ல இதெல்லாம் எடுத்தாரு. தகரத்தெல்லாம் எடுத்து போட்டு உள்ளுக்கு போட்டேன். நான் உள்ளுக்கு போகலாம். திருப்பி எடுத்து மாலை திருப்பி எடுத்து நான் போயிட்டு பார்த்தா எங்களுக்கு உள்ளுக்கு போறதுக்கு நினைக்கவே மேலாது. சரி உடனே போனவங்க மேல ரஃபிஸ்டாண்ட் உமா உள்ளுக்கு இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு பள்ளிக்கிட்டால விரக்கிட்டு அவங்களோட வீட்டாக்கள் மெசேஜ் தந்துட்டாங்க. இது எத்தனை மணி? 12:55 1 மணிக்குள்ள. அந்த எங்களுக்கு வார 10 நிமிஷம் இருக்குதானே. இந்த நேரம் மழை பெஞ்சு கொண்டுச்சா வாரத்துக்கு கஷ்டமா? இல்ல நாங்க கூட புடிச்சிட்டு தான் வந்தோம். பெரிய மழையில தூரி கொண்டுதான் இருந்துச்சு. மழை நின்றுச்சு. அதோட அந்த காத்து நின்றுச்சு, மழையும் நின்றுச்சு, சத்தமும் நின்றுச்சு. இந்த அடியோட சத்தமும் நின்றுச்சு. நீங்க இந்த இடத்துக்கு வார நேரம் யாராவது கொஞ்சம் கத்துற மாதிரியோ துடிக்கிற மாதிரி அப்படி சத்தங்கள் இல்ல? அப்படி உள்ள ஒரு சத்தமுமே வரல. நாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த கோழி கூட்டுல தகர்த்தனை எடுத்து ஜன்னலுக்குள்ளால என் தலையும் போட்டேன். நாசிட்டு கேட்டு நீ எப்படி வெளியே வந்தாயிண்டு இப்படிதான் பாத்தீங்கன்னா முன் கதவால ஒரு மரம் ஒன்று கொட்டி ஒன்று கிடைச்சி அந்த மரத்தால குத்தி நான் வெளியே வந்தேன்னு சொன்னாரு. அப்ப இதுக்கு நாங்க ட்ரை பண்ணி எங்களுக்கு உசுரோடு ஒரு யாரையும் காப்பாத்த இயலாதே. திருப்பி அடுத்த இடங்களுக்கு போனோம். அங்கால போனா எங்களுக்கு அந்த மீசான் பள்ளிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. மீசான் பள்ளி கூட திருப்பி உடனே போன ரஃபிஸ்டாண்ட் உம்மாடு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா நான் உள்ளுக்கு போயிட்டேன். ஆனா உள்ளுக்கு அதுக்கு அங்கால எனக்கு கால் வைக்கல. என் கால் இவ்வளவுக்கு மண் இறங்கிச்சு. என் கால் இவ்வளவுக்கு மண் இறங்கி அதுக்கு உள்ளுக்கு எங்களுக்கு ரூமுக்கு போகலாம். அப்ப நான் பார்த்த மூலிக்கு கொஞ்சம் அங்காளியால் தலையை போட்டு என் போன் வேலை அப்ப என் மொபைல் வேலை செஞ்சு கொழும்புல அவ்வளவு டீட்டெயில்ஸ். உடனே நானும் போயிட்டு என்னமோ நடந்துருச்சு தானே ஊர் குழம்பிடக்கூடாது. நீ மேல போயிட்டு அந்த கந்தையில போயிட்டு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டு இப்படிதான் ஊர்ல பெரிய மண்சரி ஒன்று வந்திருக்குது. தோபிகா ரோடு, பாய்ஸா ரோடு, வசீம் ரோடு சேர்த்து இப்படி வந்து இப்படி ஸ்கூல் கிரவுண்டோட போய் நின்றுக்குது அப்படின்ற மெசேஜ் உடனே ஊராக்களுக்கு தெரியப்படுத்திட்டோம் வாய்ஸ் மெசேஜ் மூலமா. அதோட அதுக்கு வீட்டுக்கு வந்து செய்யறதுக்கு நடந்து இரவு உங்களுக்கு ஒரு விளப்பமா இருந்துச்சு. இந்த அளவு பெரிய ஒரு சேதம் நடந்திக்குது இல்லாட்டி காலையில இல்ல இந்த அளவு பெரிய சேதம் சொல்லி எங்களுக்கு நான் கூட அப்ப நினைக்கல. நான் நினைச்சது கூட இந்த அளவு இப்படி வந்திருக்கிறது
அடுத்த நாள் காலையில வந்து வந்தா லொரி நிக்குது. ஓ. என் லொரிக்கு எதுவுமே ஆகல, வீட்டுக்கும் எதுவுமே ஆகல. நினைச்சா அப்ப எல்லாம் அப்ப எப்படி நின்று வாகனங்கள் நின்ற கூட இருக்கு. அதுக்கு எல்லாம் எங்களுக்கு ஒரு உதிர்ப்பு தந்தா முதல்ல நாங்க அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம். லாமண்ண கேஸ் மத்த பொருட்கள் எல்லாம் அது அளவுக்கு அதிகமா கொண்டு வச்சுட்டோம். அது திங்கக்கிழமை எங்களுக்கு அந்த எல்லாம் உதிர்ப்பை தந்துட்டான். நீ எங்களால ஏண்ட உதவியில அந்த டைம் செஞ்சோம். பிறகு நேற்று போயிட்டு ரோட்டை சுத்தம் பண்ணினோம். அங்கும்படியில் ரோட் இங்கால வாரத்துக்கு ரோட்டை சுத்தம் பண்ணினோம். ஊர்களுக்கு ரோட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். இன்ஷால்லா இப்ப இந்த வீட்டுல இருந்து இங்கால சைடுக்கு வரதுக்கு ஒரு வழிவனை செஞ்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ். நீங்க ஊருக்காக நிறைய பாடுபட்டீங்க, இந்த விஷயங்கள் நிறைய பட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த நிலைமைகள் சீரழிஞ்சு என் ஊரு நல்ல நிலைமையா வர துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ்.